வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட டிலேட் மிக்ஸில் நம்ம வந்து ஒரு சில ட்ரெய்லர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெய்லர்ஸோட ரியாக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்த ஒரு ட்ரெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எதிர் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல நல்ல மூவிஸ் வர மாதிரி தெரியுது நமக்கு சமிக்கைகள். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்ராஸ்காரன். இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆச்சு மெட்ராஸ்காரன். இது வந்து சொல்லப்போனால் ஒரு ஒரு நியூ ஹீரோ, அதாவது தமிழுக்கு நியூ ஹீரோ சான் நிகம்னு சொல்லிட்டு. அவர் வந்து தமிழுக்கு வந்து புதுமுகமாக இருந்தாலும் மலையாளத்தில் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹீரோங்க. பெரிய ஹீரோனா வளர்ந்து வர ஹீரோன்னு வச்சுக்கலாங்களே. இப்போ அவரோட மூவினாவே நிறைய அதில் வந்து கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். தலைவர் வந்து ரொம்ப எகத்தாளமாக ரொம்ப வந்து தெனாவட்டாக தெரிகிற ஆள் தான் தென்னகம். பட் இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி அங்கே வந்து ரெட் கார்டு போட்டு தென் அதுலேருந்து ரிமூவ் ஆகி தென் இப்போ தான் ஒரு சில படங்கள்லாம் கமிட் ஆகிட்டு வராரு. கொஞ்சம் ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் தான் தமிழில் மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் தமிழில் டெபியூ வராரு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. நம்ம வெயில் படத்தில் வில்லனாக நடித்த வெயில் இல்லை ஒரு நிறைய படங்களில் வந்து வில்லன் நடித்த ஒரு ஆள் தான் வந்து இந்த படத்தையும் வந்து வில்லனாக பண்ணிட்டு இருக்காரு. கலையரசன் வந்து ஐ திங்க் அவர் வில்லனிக்கு ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. கதை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 days தான், ஒரு 1 night or 2 days அந்த மாதிரி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மானோட ஒரு ஃப்ளாஷ்பேக் சாங் லைக் அலையே சிற்றலையே அந்த சாங் வந்து கொஞ்சம் ரீமேக் பண்ண மாதிரி தெரியுது. பாடினதுக்கு மன்னிக்கவும். நிறைய பேர் வந்து இது பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருப்பீங்க. வேண்டாம், ஷாக்கில் ஆகாதீங்க. இதுக்கப்புறம் இந்த முயற்சி எடுக்க மாட்டேன், ஓகேங்களா? ஸோ அதான் அந்த சாங் வந்து ரீமேக் பண்ணிக்காங்க. சாமி சீஸ் பண்ணிக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணிக்காருங்க. எனக்கு என்னமோ அந்த ஏஆர்எம்மோட பேரை வந்து கெடுக்க மாட்டான்னு தான் நினச்சேன். அட் த சேம் டைம் அந்த வீடியோ சாங் கூட வந்திருக்கு, யூடியூப்பில் இருக்குது. அதோட லிங்க் வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2 days நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வெட்டு, கொலை, குத்து, பகை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஐஸ்வர்யா கூட நடிச்சிருக்காங்க, இந்த பிக் பாஸ் ஐஸ்வர்யா. அவங்களுக்கு கூட ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு ட்ரெய்லர். எனக்கு என்னமோ இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்களும் இந்த ட்ரெய்லர் பாருங்கள், உங்களுக்கு ஐ திங்க் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கலுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக அமையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு உங்களோட ட்ரெய்லர் கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து நம்மளோட ஃபீட்பேக்கில் இங்கே கீழே கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுங்க. மீண்டும் இன்னொரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், வணக்கங்க.